கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் நடந்துள்ளது. அதோடு கூட கொஞ்சம் காட்சி மாற்றமும் நடக்கிறது. அதில் தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. மற்ற பத்திரிகைகளிலும் இது வந்திருக்கு. தந்தையை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து உடன் இருந்த அமைச்சர். உடல்நலக்குறைவுக்கு உள்ளான தந்தையை அரசு மருத்துவமனையில் அனுமதித்த அமைச்சர் தமிழக அரசின் அறிவிப்பை ஏற்று முன்னுதாரணமாக திகழ்ந்தார். இது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதி எம்எல்ஏவும் சிறு குறு தொழில்துறை அமைச்சருமான மதன் ராஜா. இவருடைய தந்தை பெருமாளுக்கு நேற்று முன்தினம் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. முதலில் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் பெருமாள் அனுமதிக்கப்பட்டு பின் மேல் சிகிச்சைக்காக நேற்று முன்தினம் இரவு திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். தந்தையை நேரடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த அமைச்சர் மதன் ராஜா இரவு முழுவதும் மருத்துவமனையிலேயே தங்கியிருந்து சிகிச்சை முறையாக நடைபெறுகிறதா என்று கண்காணித்தார். அரசு அறிவிப்பை பின்பற்றி முன்னுதாரணமாக அமைச்சர் மதன் ராஜா செயல்பட்டதாக கட்சி நிர்வாகிகள் குறிப்பிட்டனர். இது முதல்ல இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அரசு மருத்துவமனைக்கு தான் நீங்கள் போகணுமா, ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போகக்கூடாதா அப்படிங்கிறது இல்லை. இப்போ முந்தைய ஆட்சியில் இப்போ பொதுவாக டிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றின கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காது அவங்களுக்கும். அங்கே பல தடவை கேட்டிருக்காங்க, ஏங்க நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போகலை அப்படின்னு. அந்த அமைச்சர்களோ அல்லது அந்த எம்எல்ஏக்களோ சொல்கிறாங்க இல்லையோ, இணைய திமுக கழக செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இல்லைங்க, நாங்கள் ஏன் தெரியுமா நாங்கள்லாம் அரசு மருத்துவமனைக்கு போகிறதில்ல, நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு போயிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு ஏழை பாவப்பட்ட மக்களுக்கு அது கிடைக்காமல் போய்விடும். எங்களால் நாங்கள் அந்த மருத்துவமனையில் லோடு அதிகமாக்க விரும்பலை. இது நாங்கள் தொடர்ச்சியாக இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். ட்விட்டரில் கம்பு சுற்றி எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது தானே. ஆனால் அது இல்லை பாயிண்ட். இப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு பொறுப்புள்ள பின்னணியில் இருப்பவருடைய பிள்ளையை ஏன் சேர்க்க வேண்டும்? அரசு மருத்துவமனையை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கிறீங்கிறது அல்ல அர்த்தம். நீங்கள் வரீங்க அப்படின்னா, இல்லை நம்ம இதை ஒழுங்காக நடத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இவ்வளோதான். இன்றைக்கு தமிழகத்தில் அரசு மருத்துவமனை, அரசு பள்ளிக்கூடம் இரண்டும் அதல பாதாளத்தில் இருக்கிறது. பல காரணங்களுக்காக. அடிப்படை லஞ்ச லாவண்ய ஊழல். அதுதான். நீங்கள் 5 ரூபா தரேன்னு சொல்லிட்டு அதில் 4 ரூபாயை பல விதமாக பயன்படுத்தி கொண்டால் 1 ரூபாயில் என்ன தர முடியும்? ஒன்றும் தர முடியாது. அதே தான் கல்வி நிலையம். இப்போ பள்ளி கல்வியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தரமற்ற கல்வியை தருவது யார் அப்படின்னா, முதல்ல நீங்கள் அரசு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஃபண்டே போகிறது கிடையாது. இருக்கிற ஃபண்ட் எல்லாத்தையும் டீச்சர் சேலரிக்கு போயிருக்குது. பல்க் ஆஃப் இட் டீச்சர் சேலரி. டீச்சர் சேலரி ஜம்முன்னு அப்படியே மேலே மேலே போயிட்டு இருக்கு. ஜாக்டோஜியோ இன்னும் ஏற்றி கொடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ பழைய பென்ஷனுக்கு போ, இதை பண்ணு, அதை பண்ணு. அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலி ரொம்ப வீக். திடீர்னு ஏதோ ஒரு ஸ்கூலில் பெயிண்ட் அடிப்பாங்க. இந்த எல்கேஜி யூகேஜி அதுக்கெல்லாம் கூட ரொம்ப அழகான குழந்தை படங்கள்லாம் வரைஞ்சி, அங்கே பொம்மையெல்லாம் வரைஞ்சி, டிஸ்னி கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்சி, அதெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு அப்படியே அது பொலிவிழந்து போய் மகா மோசமாக இருக்கும். ஆனாலும் பல குழந்தைகள் அங்கே போவதற்கான ஒரே காரணம், அங்கே சத்துணவு போடப்படுகிறது. மொத்தமாக இப்போ காலை சத்துணவும் வேறு இருக்குது. ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. உங்களுக்கு புத்தகம் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, ஷூ ஃப்ரீ, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக பணம் இல்லாதவர்கள் போகக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் அதே பள்ளிக்கூடத்திலேயே அம்மா அப்பா ஒரு மாதம் 5000 ரூபாய் சம்பளம் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுன்னு வச்சுங்களேன். அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும் பொழுது அவங்க அந்த குழந்தைய எடுத்து தாட் புட்னு இங்கிலீஷில் பேசக்கூடிய லோ குவாலிட்டி ஆங்கில மீடியம் தனியார் பள்ளிகளில் போய் சேர்த்து விடுகிறார்கள். ஏன்னா அங்கே ஒரு டிசிப்ளினாவது இருக்குங்க. இது நான் பல பேர்கிட்ட கேட்டது தான். இது அங்கே பாருங்கள், அங்கே என்ன பண்ணுறாங்க, கையோடையே எழுத வைக்கிறாங்க அப்படின்ட்டு. இங்கே இந்த பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், இதனால் ஒரு பக்கமாக ஆட்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். அது லாங்குவேஜிங், அது ஒரு பிரச்சனை. மருத்துவமனை அப்படின்னா அப்படி கிடையாது. மருத்துவமனை, அரசு மருத்துவமனையை பலர் பயன்படுத்துகிறார்கள். இவ்வளவு கூட்டம் வருகிறது. ஆனால் அதற்கு ஏற்ற பராமரிப்பு, அந்த பராமரிப்புக்கு ஏற்ற அளவுக்கு பணம், நிதி ஒதுக்கீடு இல்லை. நிதி ஒதுக்கீடு இல்லை. அதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. பணிக்கு வர வேண்டியவர்கள் எல்லாம் பணிக்கு வருகிறார்களா? அவர்கள் 5 ரூபா 10 ரூபான்னு ஒரு ஓரமாக வாங்கிக்கிட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் யாருக்காவது கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இது போன்ற 1008 பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் எப்போ க்ளீன் ஆகும்? நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்றால் அது க்ளீன் ஆகும். ஸோ இதுக்கு எங்கேருந்து இது ஆரம்பிக்குது? இந்த ஆட்சியில் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து அது ஆரம்பிக்குது. மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ், முன்னாள் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்,
ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வந்து இந்த கட்சியில் சேர்றாரு. அவர் ஒரு வாரத்துக்கு முன்னால், இப்போ இல்லை, சுமார் மே 20 அந்த சமயத்தில் அவர் ஜென்ரலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, பல இடங்களை போய் பார்க்குறாரு, மருத்துவமனைகளை ஆய்வு செய்கிறாரு. அப்போ வந்து அது ஒரு விரிவான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அது. அதில் முக்கியமான ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டுக்கு மட்டும் வரேன். அப்போ அவர்கிட்ட நேரடியாகவே ஒரு கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள். அமைச்சர்கள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொள்வார்களா? இவ்வளவுதான், ஒரே கேள்விதான். பல மற்ற விஷயங்கள்லாம் இருந்தாலும் இதை நேரடியாக இந்த விஷயத்துக்கு வராங்க. நீங்க தரமெல்லாம் உயர்த்துறீங்க, அதெல்லாம் ஓகேங்க. நீங்க இந்த ஹாஸ்பிட்டலை பயன்படுத்துவீங்களா? அதற்கு பதிலளித்த அருண்ராஜ், கண்டிப்பாக நாங்கள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்துக்கொள்வோம். அரசு மருத்துவமனைகளை நாங்கள் நம்பவில்லை என்றால் பிறகு யார் நம்புவார்கள்? கண்டிப்பாக நாங்கள் அரசு மருத்துவமனைகளில் தான் சிகிச்சை எடுத்துக்கொள்வோம். இந்நிலையில் தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் மேம்பட வேண்டிய நிலையில் அரசு மருத்துவமனைகளின் நிலை மேலும் உயர வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த கட்டுரை அப்படியே போகுது. ஸோ இதுதான் வந்து இங்கே ஆப்ரேட்டிங் பாயிண்ட். அதை அடுத்து தான் மதன்ராஜ், சிறு குறு தொழில்துறையுடைய அமைச்சர், அவர் வந்து இந்த உடனடியாக ஒரு சிறு, இப்போ கோவில்பட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சின்ன, அந்த ஊருக்கு அது ஓகே. நம்ம வந்து அதையெல்லாம் தரம் உயர்த்தி அதை வந்து ஒரு 5 ஸ்டார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லலை. அங்கே உடனடி சிகிச்சை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு போகிறார். இதில் வேறு சில விஷயங்களையும் இப்பொழுதைக்கு சாதகமானதாக நம்ம பார்க்க வேண்டும். பெரும்பாலான தவிக எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், முக்கியமாக அந்த விஜயுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு வச்சுங்க, அவர்கள் வந்து ரொம்ப ஹம்பிளான ஒரு பின்னணி, மிக கோரமான ஏழ்மை நிலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நடுத்தர கீழ் நடுத்தர வர்க்கத்திலிருந்து வந்தவர்கள்ங்கிறது பார்த்தாலே தெரியுது. பல அமைச்சர்கள் அவர்களுடைய பின்னணியை எல்லாம் பற்றி நம்ம வந்து பல செய்தித்தாள்களில், பல இணைய இதழ்களில் அவங்களுடைய ஒரு ப்ரொஃபைல் வர ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்குறோம். அதுலேருந்து நமக்கு அவங்கள பற்றி தெரியுது. அஃப்கோர்ஸ் இதில் சில மிக அதிகமான பணம் படைத்த பல நூறு கோடிகளை வைத்திருக்கக்கூடிய முதல்வரிலிருந்து ஆரம்பித்து ஆதவர்ஜுனாவிலிருந்து பல கட்சிகளிலிருந்து மாறி இங்கே வந்தவர்கள், அவர்களுடைய பின்னணியும் கொஞ்சம் விட்டுருவோம். பட் பெரும்பாலானவர்கள் இந்த ரசிகர் மன்ற பின்னணியிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான ஒரு பின்னணியிலிருந்து அவங்க வந்திருக்கிறது தெரியுது. அப்போ அவர்களுக்கு வந்து இது புதுமை இல்லை. இப்போ புதிதாக கிடைத்த பதவியும் அதில் அவர்கள் நியாயமாக நடந்து கொண்டால் அவர்களுக்கு என்ன மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வருமா? அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அதற்கு மேல் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அந்த வாய்ப்புகளை அவர்கள் தொடாமல் இந்த ஃப்ரேம்வொர்க்குக்குள்ள நியாயமாக சம்பாதித்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்றால் அவர்கள் அரசு மருத்துவமனையை பயன்படுத்துவார்கள், அரசு பள்ளிக்கூடங்களை பயன்படுத்துவார்கள், எல்லா விதமான அரசு வசதிகளையும் அவர்கள் பஸ்ஸில் பிரயாணம் செய்வார்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அப்பா இது நம்ம கொஞ்சம் நியாயமாக நடந்துப்போம், எப்போ வேணாலும் ஒரு எம்எல்ஏ இங்கே வருவார், நம்ம வந்து ஒழுங்காக பார்த்துக்கொள்வோம், அவரும் பதிலுக்கு 4 கேள்வி கேட்க போகிறார் இல்லையா. மேலும் இது வந்து தமிழக ரீல்ஸ் கட்சி வேறு இது, அதனால் டகார்னு ஒரு ரீல்ஸ் பிடிச்சி போட்டுருவாங்க. அதனால் எந்த நேரத்தில் யார் வராங்க, கையில் மொபைலோடு வராங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னும், மற்றவர்கள் தங்களுடைய அந்த அரசு ஊழியர்கள் தங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. அது ஒன்று. இதில் 2வது வந்து இந்த லஞ்ச ஊழலை குறைத்தார்கள் என்றாலே சரியான அளவுக்கு நிதி ஒவ்வொரு துறைக்கும் போய் சேர ஆரம்பிக்கும். அந்த துறை கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாம் நடக்கப் போகிறதா அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமே. இதில் வந்து நீங்கள் ஏன் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு வந்து நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அரசு மருத்துவத்திலேயே இது எல்லாவற்றையும் தர முடியும். ஒரே ஒரு கான்ட்ராஸ்ட் மட்டும் நான் காண்பிக்கிறேன். ஸோ இது டைரக்ட் கிடையாது. இன்றைக்கு அரசு மருத்துவமனை, மத்திய அரசு மருத்துவமனை எடுத்துங்க. இதெல்லாம் மத்திய அரசு மருத்துவமனை, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுங்கிறது வந்து மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையும் அடங்கியது. பல நகரங்களில் இன்றைக்கு வர ஆரம்பித்து விட்டது. ஆரம்ப காலத்தில் அது ஒரே ஒரு இடத்துல டெல்லியில் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு எய்ம்ஸாவது கொண்டு வருவதற்கான வேலையில் இறங்கிவிட்டார்கள். மத்திய அரசில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் ஏதாவது ஒன்றுனா எய்ம்ஸ்க்கு தான் போவாங்க. ஏன்? யூ காட் த பெஸ்ட் டாக்டர்ஸ், பெஸ்ட் ஃபெசிலிட்டி. சாதாரண மக்களும் அங்கே தான் போவாங்க, அமைச்சர்களும் அங்கே தான் போவாங்க. சரி, அப்படியே கல்வி நிலையத்துக்கு வருவோம். டாப் மோஸ்ட் கல்வி நிலையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வந்து உயர்கல்வி எடுத்துப்போம். உயர்கல்வித்துறையில் நீங்கள் வந்து ஐஐடியாக இருக்கட்டும், ஐஐஎஸ்சியாக இருக்கட்டும், ஐஐஎஸ்இஆர் என்று சொல்லக்கூடிய
சயின்ஸ் அண்ட் மேத்ஸ்க்கான ஆராய்ச்சி அமைப்புகளாக இருக்கட்டும், அது மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், என்ஐடி விட்டுட்டேன், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இவை எல்லாமே மத்திய அரசு நிறுவனங்கள் கணிசமான ஃபண்டு தராங்க. அதை தவிர IIIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்வது, இது அத்தனையுமே மாணவர்கள் முதலில் போய் சேர விரும்பக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஏன்? ஏன்னா அவர்கள் சரியான அளவுக்கு பணம் தருகிறார்கள், அதிகமாக பணம் தருகிறார்கள், ஆராய்ச்சியை ஊக்குவிக்கிறார்கள். அதனால் மக்கள் அங்கே போய் சேர்றாங்க. நல்ல மார்க் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு தான் போக விரும்புகிறார்கள். மாறாக நம்ம பிரச்சனையே மாநிலத்தில் தான், தமிழகத்தில் தான். தமிழக அரசின் கீழ் உள்ள உயர்கல்வி நிலையங்கள் படிப்படிப்படியாக தரம் இறங்கி அதில் பாதாளத்தில் இன்று இருக்கிறது. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகம் அதற்கு ஒரு சாட்சி. ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே ஐஐடிக்கு இணையாக, ஐஐடிக்கு அடுத்தபடியாக உச்சத்தில் இருந்த ஒரு கல்லூரியை இன்றைக்கு நடுத்தருவில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மாறி மாறி ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தான். இனிமேல் அதை எப்படி தூக்கி நிறுத்தப் போகிறோம் அப்படிங்கிற கேள்வி வருது. இப்படி இன்னும் 100 கல்லூரிகளை ஏன் நீங்கள் தரம் உயர்த்தலை? மாநில அரசின் நிதியை பெறும் மாநில அரசின் கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்கள். சென்னை பல்கலைக்கழகத்துடைய நிலையை கேட்டிங்கன்னா ரத்த கண்ணீர் தான். அங்கே நோபல் பரிசு வாங்கக்கூடியவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த இடமாக இருந்தது. அது வெறும் சயின்ஸில் மட்டும் கிடையாது, எந்த துறையை எடுத்தாலும் துறை முன்னோடிகள் அப்படிங்கிறவங்க சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகம் நாரடிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பண்ணியிருந்தேன் நான். சென்னை பல்கலைக்கழகம் என்ன ஆகிருக்கிறது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் என்ன ஆகிருக்கிறது, எப்படி திமுக ஆட்சியில் எல்லாமே நாசமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி. இப்போ பிரச்சனை அதை பற்றி இல்லை. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மாற்று அரசு, 2 கழகங்களுக்கும் மாற்றாக வந்திருக்கக்கூடிய, ஆனால் பேரில் கழகத்தை வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது தான். உங்கள் அப்பாவை கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவரை நலமாக்கி திரும்ப கொண்டு வருவது மட்டுமல்ல நாங்கள் எதிர்பார்ப்பது. நீங்கள் அந்த மருத்துவமனையை தரமாக கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு இணையாக சிகிச்சையில் கட்டணத்தில் 0, சிகிச்சையில் அதே தரம் அப்படின்னு உங்களால் ஆக்க முடியுமா? இதுதான் நம்பர் 1 கேள்வி. முடியும் என்று நான் நம்புகிறேன். செய்வது உங்கள் கையில் இருக்கிறது. அதே போல் உயர்கல்வி நிலையத்திலேருந்து ஆரம்பிப்போம், அப்புறமா பள்ளிக்கல்வியை நோக்கி போவோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசின் நிதி உதவியை நேரடியாக பெறும், மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய கல்வி நிலையங்களை ஒரேடியாக மாற்றி உயர் தரத்துக்கு கொண்டு செல்ல உங்களால் வரும் 5 ஆண்டுகளில் முடியுமா? இதை நீங்கள் செய்தால் நிச்சயமாக மக்கள் உங்களுக்குத்தான் தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டே இருப்பார்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.